ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி அரிசி உப்புமா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி காலையில் 1 மணிக்கு ஊற வச்சேங்க. ஒரு 4 மணி நேரம் அரிசி ஊறி இருக்குது. 2 டம்ளர் அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். கூடவே 4 மிளகாய் போட்டு ஊற வச்சு உப்பு மிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, கடலப்பருப்பு. இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம செய்ய போகிறோங்க. பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நீ அடுத்து கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் போடலாம். 200 எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. கல்லெண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். ஆயில் போடலாம், கல்லெண்ணெய் போடலாம். இந்த ரெண்டும் ஏதோ ஒரு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் 200 எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போடுறேன். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சிட்டு நீ அடுத்தது கடலப்பருப்பு போடுறேங்க. கடலப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலப்பருப்பு நல்லா பருவட்டிடுச்சுங்க. அடுத்தது நான் வெங்காயம் போடுறேன். மிளகாய் கொஞ்சமாக போடுறேங்க. ஏன்னா ஏற்கனவே நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து இதில் ஊற்றுறோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. எல்லாம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வணங்கிடுச்சுங்க. நீ அடுத்தது நான் மாவு அரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றுறேங்க. பார்த்துக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ நவங்கி இருக்குது. இது இப்படியே தொலாவிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் லேட் ஆகும். இந்த எண்ணெயெல்லாம் வற்றும்போது இந்த உப்புமா பருப்பருன்னு நல்லா உருண்டையே வறுக்கும். பார்த்துங்க. நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா இந்த உப்புமா அடிக்கடி செய்வீங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இப்போதெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்க. பொறுமையாக செய்யணும். இன்னும் பொடி ஆகிற வரைக்கும் தொலாவிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக செய்யணும். கையெல்லாம் வலி ஆகணும். சாப்பிடும்போது மனசு நிறைஞ்சு போய் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்குங்க அது இந்த உப்புமா. நீங்கள் 1 டம்ளர் போட்டு கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்படியே தான் தொலைவிட்டே இருக்கும். பாருங்க, இது உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தொலாவி இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பலபலன்னு ஆயிடும். இதுக்கு நீங்கள் இட்லி அரிசி போடலாம், சாப்பாட்டு அரிசி போடலாம். 2 எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் பலபலன்னு ஆயிடும். நல்லா தொலாவி விட்டிங்கன்னா பலபலன்னு ஆயிடும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். புழுங்கரிசி, பச்சரிசி அதிகமாக சேர்த்த வேண்டாம். புழுங்கரிசி, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி போட்டு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சுதல் சொல்லி குழந்தைகளே கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும்.
இதுக்கு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். பச்சரிசி வேண்டாம், புழுங்கரிசி, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி 2ம் போட்டுக்கோங்க. இப்போ இது வெந்துடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.